In this video we are going to continue the transport in plants chapter. In the video la first நம்ம வந்து what is permeability na என்னன்னு பார்க்கலாம். Permeability is nothing but it is the extent to which a membrane permits or restricts the movement of substance. ஓகேவா? ஸோ வாட் இஸ் பெர்மியபிலிட்டி? பெர்மியபிலிட்டினா அது எந்த அளவுக்கு வந்து அந்த மெம்பரேன் பர்மிட் பண்ணுதோ that is permeability. It is extent to which a membrane permits or restricts the movement of any substance. Okay, well, this permeability can be classified into 4 types. What are they? The 4 types are completely permeable, semi permeable. Cell membranes mostly வந்து semi permeable தான். Semi permeable, அப்புறம் வந்து selectively permeable or otherwise called as differentially permeable அதுக்கப்புறம் impermeable. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். எது எல்லாமே பர்மியபிள், எது செமி பர்மியபிள், எதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்மியபிள் இஸ் சச் மெம்பரேன் இஸ் பர்மியபிள் ஃபார் போத் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். எக்ஸாம்பிள் வந்து செல் வால் வந்து கம்ப்ளீட்லி பர்மியபிள். செல்லுலோசிக் செல் வால் ஆஃப் லிவிங் செல்ஸ் லைக் ஃபில்டர் பேப்பர் நம்ம செல்லுலோஸில் தானே பண்ணுறோம். ஸோ ஃபில்டர் பேப்பர் இஸ் கம்ப்ளீட்லி பர்மியபிள். அப்புறம் செல் வால் ஆஃப் பிளான்ட்ஸ், செல்லுலோசிக் செல் வால் ஆஃப் பிளான்ட்ஸோட செல் வால் தானே மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ செல்லுலோசிக் செல் வால்ஸ். ஓகேவா? இது வந்து பர்மியபிள். அடுத்து செமி பர்மியபிள் யார்னா such membranes allow diffusion of solvent molecules rapidly but does not allow solute. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த செல்லோஃபேன் மெம்பரேன் சொல்லுவாங்க. செல்லோஃபேன் மெம்பரேன் ஆர் பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் இதெல்லாமே வந்து செமி பர்மியபிள். அதுக்கடுத்து selectively permeable such membrane allows some selective solutes to pass through them along with solvent molecules. ஒரு சில solutes போகும், ஒரு சில solvent போகும். சால்வெண்ட்டோட சொல்யூட் ஒரு சில சொல்யூட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணும். இங்கே தான் எக்ஸாம்பிள் வந்து செல் மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். இது வந்து கொஷினில் கேட்பாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள் கேட்டுட்டு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. செல் மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். செல் மெம்பரேன். அப்புறம் டோனோபிளாஸ்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் தி மெம்பரேன் ஆஃப் vacuolar membrane is otherwise called as tonoplast. அப்புறம் வந்து மெம்பரேன் ஆஃப் ஆல் செல் ஆர்கனல்ஸ் இது எல்லாமே செலக்டிவ்லி பர்மியபிள். ஓகேவா? ஸோ கடைசியாக வந்து யார் இம்பர்மியபிள்னா இம்பர்மியபிள் ஆர் மெம்பரேன்ஸ் விச் do not allow both solutes and solvents. சொல்யூட்ஸும் உள்ள வராது, சால்வெண்ட்ஸும் அலோவ் பண்ணாது. ஸோ இது வந்து செல் வால் ஆஃப் நான் லிவிங் செல் லைக் இந்த சியூபரைஸ்டு செல் வால்ஸ் இருக்கும் இல்லையா, சியூபரைஸ்ட் செல் வால்ஸ். இப்போ டெட் செல்ஸ் இருக்கு, ஸ்க்ளீரன் கைமேட்டஸ் டிஷ்யூஸ், அந்த மாதிரியான டிஷ்யூஸ். சியூபரைஸ்டு செல் வால் இஸ் impermeable to both solute and solvent. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் தி பர்மியபிலிட்டி. நம்ம வந்து மெம்பரேன் ஆர் எனி பேரியரை வந்து நம்ம 4ஆக பிரிக்கிறோம். பர்மியபிள், செமி பர்மியபிள், செலக்டிவ்லி பர்மியபிள், இம்பர்மியபிள். செலக்டிவ்லி பர்மியபிளில் தான் செல் மெம்பரேன் ஆஃப் தி ஆல் செல் ஆர்கனல்ஸ், டோனோபிளாஸ்ட் எல்லாமே இங்கே தான் வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். இது இம்பார்ட்டண்ட். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ சொல்யூஷனை நம்ம வந்து 3 விதமாக பிரிக்கிறோம். இங்கே நம்ம வந்து ரெண்டு சொல்யூஷனை கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? இது நம்ம ஒரு மெம்பரேன் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் வந்து
இந்த பக்கம் வந்து உனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷன் ஏ இருக்குது, இந்த பக்கம் வந்து சொல்யூஷன் பி இருக்குது. ஓகேவா? இப்போது சொல்யூஷன் ஏல ஹை actually solution is nothing but a mixture of solute and solvent. ஓகேவா? ஸோ solute plus solvent இருக்குது. ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி solute plus solvent இருக்குது. இப்போது என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ சொல்யூஷனில் வந்து சொல்யூட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ரிலேட்டிவாக பார்க்கும்போது இங்கே வந்து 10 மில்லிகிராம் இருக்குன்னா இங்கே 2 மில்லிகிராம் தான் இருக்குது. ஓகேவா? சொல்யூட். ஸோ இப்போ இங்கே சொல்யூட் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே சால்வெண்ட் வந்து 1 லிட்டர் இருக்குது, இங்கே சால்வெண்ட் வந்து 2 லிட்டர் இருக்குது. அப்போ இங்கே சால்வெண்ட் அதிகமாக இருக்குது, இங்கே சால்வெண்ட் கம்மியாக இருக்குது. ஓகேவா? இங்கே சால்வெண்ட் கம்மியாக இருக்குது, சொல்யூட் அதிகமாக இருக்குது. ஸோ whenever there is an higher amount of higher concentration of solute present in the solution, then the solution is called as hypertonic. இது வந்து ஹைப்பர்டோனிக். இது கம்பேர் பண்ணும்போது சொல்யூஷன் பியை கம்பேர் பண்ணும்போது சொல்யூஷன் ஏ இஸ் ஹைப்பர்டோனிக் பிகாஸ் சொல்யூஷன் ஏ ஹேஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் கம்பேர்ட் வித் சொல்யூஷன் பி. ஓகேவா? அதனால் சொல்யூஷன் ஏ இஸ் ஹைப்பர்டோனிக் கம்பேர்ட் வித் சொல்யூஷன் பி. அதே வந்து சொல்யூஷன் பி வந்து ஏ கூட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா சொல்யூஷன் பி இஸ் ஹைப்போடோனிக் கம்பேர்ட் வித் சொல்யூஷன் ஏ. ஏன்னா சொல்யூஷன் பியில் கம்மியாக சொல்யூட் இருக்குது. சொல்யூட் இங்கே கம்மியாக இருக்கிறதால சொல்யூஷன் பி வில் பி ஹைப்பர்டோனிக், சொல்யூஷன் பி வில் பி ஹைப்போடோனிக் when we compare it with the solution A. இந்த கம்பேரிசனில் தான் நம்ம இந்த ஹைப்போடோனிக் எல்லா கதையும் சொல்கிறோம். ஸோ சொல்யூஷன் ஏ ஹைப்பர்டோனிக் சொல்கிறோம். ஏன்னா இந்த சொல்யூஷன் ஏவையும் பியும் கம்பேர் பண்ணும்போது சொல்யூஷன் ஏல வந்து சொல்யூட் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சொல்யூஷன் ஏவை ஹைப்பர்டோனிக் சொல்கிறோம். அதே தான் சொல்யூஷன் ஏவும் பியும் கம்பேர் பண்ணும்போது சொல்யூஷன் பியில் சொல்யூட் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து சொல்யூஷன் பியை வந்து ஹைப்போடோனிக் சொல்கிறோம் கம்பேர்ட் வித் சொல்யூஷன் ஏ. ஓகேவா? இது வந்து ஹைப்போடோனிக். வாட் அபவுட் ஐசோடோனிக்கில் என்னென்னா இங்கே அதே சேம் சொல்யூஷன் ஏ இருக்குது, சொல்யூஷன் பி இருக்குது. ஆனால் இங்கே சொல்யூட் சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் மாறப்போகுது. சொல்யூட்டு சால்வெண்ட். ஸோ சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் இஸ் ஏ சொல்யூஷன். இங்கே வந்து 10 மில்லிகிராம் சொல்யூட் இருக்குது, 1 லிட்டர் சொல்யூஷன் சால்வெண்ட் இருக்குன்னா அதே 10 மில்லிகிராம் சொல்யூட்டு 1 லிட்டர் சால்வெண்ட் தான் இங்கேயும் இருக்குது. அப்போது ரெண்டு சொல்யூஷன் ஏலையும் சொல்யூஷன் பி ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்குது, சேம் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் இருக்குது, சேம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் எஸ்பெஷலி டு ஸ்பீக் ரெண்டுத்துலேயுமே சேம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்குது, அதே மாதிரி சேம் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் இருக்குது. அதனால ரெண்டுமே வந்து ஐசோடோனிக். இந்த ரெண்டு சொல்யூஷனுமே கம்பேர் பண்ணால் ஐசோடோனிக், ரெண்டுமே ஐசோடோனிக்காக இருக்குது. இட் இஸ் ஏ இஸ் ஐசோடோனிக் வித் பி, பி இஸ் ஐசோடோனிக் வித் ஏ. ஓகே. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தோன்னா இங்கே வந்து சொல்யூட் ஜாஸ்தியாக இருக்குது, சால்வெண்ட் கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதே இங்கே வந்து சொல்யூட் கம்மியாக இருக்குது, சால்வெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி த்ரூ திஸ் மெம்ப்ரெயின், let us take this is a semi-permeable membrane, cellophane membrane or parchment paper, some semi-permeable membrane. அப்போது சால்வெண்ட் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கலி it will move from B to A இல்லையா? ஸோ ஃப்ரம் ஹைப்போடோனிக் சொல்யூஷன்லேருந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் வந்து மூவ் ஆகும். ஏன்னா இங்கே நிறைய சால்வெண்ட் இருக்குது, இங்கே கம்மியாக சால்வெண்ட் இருக்குது. ஸோ சால்வெண்ட் வந்து ஃப்ரம் இட்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகி போகும். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் osmosis. Movement of solvent from its higher concentration to its lower concentration is called as osmosis. Okay, this completes about the types of solutions. So basically to speak, there are three types of solutions. So basically there are three types of solution. One is isotonic, hypotonic, hypertonic. Isotonic is if solution in which cell is placed has equal concentration to that of the cytoplasm and the cell sap, then solution is called isotonic. Okay, if the concentration of outer solution is less than that of the cytoplasm, then the cell sap so if the concentration of outer solution is less than that of cytoplasm and cell sap, then solution is called as hypotonic. And if the concentration of outer solution is higher than that of the cytoplasm and cell sap, then the solution is called as hypertonic. இப்போ நான் சொன்னதே தான் இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ திஸ் கம்ப்ளீட்ஸ் அபவுட் தி டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். Coming to the next concept, plant-water relation. What is the relation between plant and water? So water is essential for all physiological activities of the plant and plays a very important role in all living organisms, including human beings. அதுக்கப்புறம் it provides the medium in which most substances are dissolved. நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தி புரோட்டோபிளாசம்ங்கிறது என்ன?
Protoplasm of the cell is nothing but water. It is nothing but protoplasm. Protoplasm is nothing but water in which different molecules are dissolved and suspended. So protoplasm is nothing but water in which different molecules are dissolved and suspended. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு சில நம்ம மெமரி கீ பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வாட்டர்மெலன் இருக்கு இல்லையா, தர்பூசணி பழம், வாட்டர்மெலனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது? 92%. இது ஒரு எம்சிக்யூ. அப்புறம் வந்து ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸ், சின்ன சின்ன செடிங்களில் ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸில் எவ்வளோ தண்ணி இருக்குது? 10 to 15%. ஓகேவா? அதோட ஃப்ரெஷ் வெயிட்டை எடுத்து பார்த்தா ஃப்ரெஷ் வெயிட்டையும் ட்ரை வெயிட்டையும் கம்பேர் பண்ணால் ஹெர்பேஷியஸ் பிளான்ட்டில் வந்து 10 to 15% இருக்குது, வாட்டர்மெலனில் வந்து 92% இருக்குது. அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் வித்தின் தி பிளான்ட் வேரிஸ். ஒரு பார்ட் ஆஃப் தி பிளான்ட்டுக்கும் ஒரு மாதிரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். உட்டி பார்ட்ஸில் வந்து ரொம்ப கம்மி. அந்த ஸ்டெம்மில் வந்து ஸ்டெம் உட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வெரி லிட்டில் வாட்டர் தான் இருக்கும். நம்மளுக்கு இதை வந்து கான்செப்ஷுவலாக நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாஃப்ட் பார்ட்டில் வந்து உட்டி பார்ட்டில் வந்து கம்மி, உட்டி பார்ட்டில் வாட்டர் கம்மி கம்பேர்ட் வித் சாஃப்ட் பார்ட் ஆஃப் பிளான்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போது நம்ம சீட் எடுத்துக்கலாம். இப்போ ஏதோ ஒரு சீட், எனி சீட், அந்த சீட் பார்க்க ட்ரையாக தெரியலாம், பட் இட் ஸ்டில் ஹேஸ் வாட்டர், அதர்வைஸ் இட் ஓன்ட் பி அலைவ் அண்ட் ரெஸ்பைரிங். ஸோ அந்த சீட் வந்து நமக்கு பார்க்க ட்ரையாகவே தெரிஞ்சாலுமே இட் ஹேஸ் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதில் இருக்குது. அதனால தான் அதால் வந்து மறுபடியும் ரெஸ்பயர் ஆகி மறுபடியும் வளர முடியுது. அதே மாதிரி இன்னொரு 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, மெச்சூர் கார்ன் பிளான்ட் இருக்கு இல்லையா, இந்த சோள செடி. ஸோ மெச்சூர் கார்ன் பிளான்ட் எந்த அளவுக்கு வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணணும்? மெச்சூர் கார்ன் பிளான்ட் எவ்வளோ அளவுக்கு வாட்டர் அப்சார்ப் பண்ணணும்னா 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே. ஓகேவா? மஸ்டர்ட் செடி, இப்போ கடுகு செடி இருக்கு இல்லையா, மஸ்டர்ட் பிளான்ட் வில் அப்சார்ப் வாட்டர் H2O ஈக்குவல் டு இட்ஸ் ஓன் வெயிட். அதோட வெயிட்டுக்கு அது வந்து இப்போ 5 kilogram இருந்தால் 5 liter ஆஃப் வாட்டர், அதோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணும். வாட்டர் ஈக்குவல் டு, ஒருவேளை அந்த செடி பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய வாட்டர் அப்சார்ப் பண்ணும், குட்டியாக இருந்துச்சுன்னா கம்மி வாட்டர் தான் அப்சார்ப் பண்ணும். இட்ஸ் ஓன் வெயிட். எவ்வளோ நேரத்தில் இவ்வளோ வாட்டர் அப்சார்ப் பண்ணுன்னா அபவுட் 5 hours. 5 hours வந்து அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிடும். அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹை டிமாண்ட் ஆஃப் வாட்டர், இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் தட் வாட்டர் இஸ் ஆஃப்டன் தி லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் பிளான்ட் growth. தான் தண்ணி ஊற்றாமல் விட்டால் செடி வந்து இறந்து போயிடும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை இந்த வாட்டர் இஸ் ஆக்டிங் ஆஸ் எ லிமிட்டிங் ஃபேக்டர் in both agricultural and natural environments. So this completes about the some key points to remember. First வந்து புரோட்டோபிளாசம்னா என்ன, வாட்டர்மெலனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர், ஹெர்பேஷியஸ் பிளான்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர், சீடில் கூட வெரி ட்ரையாகவே தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது, அதனால தான் அது ரெஸ்பைரிங். எஸ், கரெக்ட். ஸோ அதே மாதிரி வந்து உட்டி பார்ட்டில் வந்து பிளான்ட்டோட உட்டி பார்ட்டில் கம்மியான அளவு வாட்டர் இருக்கும், சாஃப்ட் பார்ட்டில் அதிகமான அளவு வாட்டர் இருக்கும், அது நம்மளுக்கே தெரியும். ஸோ மெச்சூர் கார்ன் பிளான்ட் வந்து 3 liters per day வாட்டர் அப்சார்ப் பண்ணும். மஸ்டர்ட் பிளான்ட்ஸ் வில் அப்சார்ப் வாட்டர் ஈக்குவல் டு இட்ஸ் ஓன் வெயிட் அபவுட் 5 hours. 5 மணி நேரத்துலேயே அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலான அளவு வாட்டர் அப்சார்ப் பண்ணும். அப்போ மஸ்டர்ட் பிளான்ட்டுக்கு நம்ம அதிகமான வாட்டர் சப்ளை கொடுக்கணும். ஓகேவா? திஸ் கம்ப்ளீட்ஸ் அபவுட் தி பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப். அதுக்கடுத்து வந்து நம்ம ஆஸ்மோசிஸ் பார்க்கலாம். Osmosis. So what is osmosis? Osmosis is defined as diffusion of solvent. நம்ம இது முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். Osmosis is nothing but diffusion of solvent like water from the solution of lower concentration to the solution of higher concentration when both are separated by a semi-permeable membrane. இது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கணும்னா இது ஒரு மெம்பரேன், லிப்பிட் பைலேயர் மெம்பரேன், ஒரு செமி பர்மேபிள் மெம்பரேன், ஏதோ ஒரு மெம்பரேன்.
ஓகேவா. இதுக்கு உள்ளே வந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் இருக்குது. ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் அதாவது இங்கே வந்து சொல்யூட் அதிகமாக இருக்குது, சால்வெண்ட் கம்மியாக இருக்குது. ஓகேவா. இது வந்து ஹைப்போடோனிக் சொல்யூஷன். இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா சொல்யூட் வந்து கம்மியாக இருக்குது, சால்வெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது ரிலேட்டிவ்லி திஸ் சொல்யூஷன் இஸ் ஹைப்போடோனிக், திஸ் சொல்யூஷன் இஸ் ஹைப்பர்டோனிக். அப்போது இந்த சொல்யூஷனில் சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தானே இருக்குது. இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் கம்மி. பிகாஸ் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் சொல்லும்போது நம்ம சொல்யூட்டை தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் இங்கே கம்மி. ஸோ இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் கம்மி. லோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். ஓகேவா. இப்போ வாட்டர் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனுக்கு தான் மூவ் ஆகும். பிகாஸ் இந்த லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் தான் லோ சொல்யூட் இருக்குது. இங்கே வந்து சால்வெண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா. லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் வந்து என்னன்னா இங்கே நமக்கு சொல்யூட் கம்மியாக தான் இருக்குது. அப்போ சால்வெண்ட் நிறையவே இருக்குது. சால்வெண்ட் நிறையா இருக்குன்னா சால்வெண்ட் கேன் ஈஸிலி டிஃப்யூஸ் த்ரூ தி மெம்பரேன். பிகாஸ் இங்கே வந்து சால்வெண்ட் கம்மியாக இருக்குது. இது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் வந்து சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, சால்வெண்ட் கம்மியாக இருக்குது. தட் இஸ் த ரீசன் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். So water will move from this low concentration solution to higher concentration solution through a semi-permeable membrane, and this membrane is called as, this process is called as osmosis. இப்போ நம்ம வந்து இந்த ஆஸ்மோசிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆஸ்மோசிஸ் எப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். I am going to fill this container with a solution and that solution is hypertonic. ஓகேவா. ஹைப்பர்டோனிக் அப்படின்னா அதில் வந்து சொல்யூட் அதிகமாக இருக்குது. அதுக்குள்ளே நான் ஒரு பொட்டேட்டோ வைக்க போகிறேன். ஸோ பொட்டேட்டோவோட பேஸில் வந்து ஒரு செமிபெர்மெபிள் மெம்பரேன். பேசிக்கலி பொட்டேட்டோ இஸ் நத்திங் பட் ஏ பிளான்ட் செல். ஓகேவா. அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா பொட்டேட்டோக்குள்ளே இப்படி ஒரு கட் பண்ணி உள்ளே வந்து ஹைப்போடோனிக் சொல்யூஷன் வைக்க போகிறேன். அப்படின்னா இங்கே இட் ஹேஸ் வெரி லோ சொல்யூட். ஹைப்போடோனிக் சொல்யூஷனை நான் உள்ளே ஊற்றுறேன். ஓகேவா. அப்படின்னா உள்ளே வந்து சொல்யூட் கம்மியாக இருக்குது. அப்புறம் நான் இங்கே ஒரு பின் வந்து குத்தி வைக்கிறேன். ஓகேவா. இப்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உள்ளே வந்து ஹைப்போடோனிக் அப்படின்னா உள்ளே வந்து சொல்யூட் கம்மியாக இருக்குது, வெளியே சொல்யூட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன், இது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். இப்போ வாட்டர் வந்து எப்படி மூவ் ஆகும், ஆஸ்மோசிஸ் டெஃபினிஷன்லேயே பார்த்த மாதிரி வாட்டர் வில் மூவ் ஃப்ரம் இட்ஸ் லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் தான் சொல்யூட் கம்மியாக இருக்கும், சால்வெண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே சால்வெண்ட் வந்து சும்மா இருக்குது. ஸோ அந்த சும்மா இருக்கிற சால்வெண்ட் எல்லாமே ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனுக்கு வந்து மூவ் ஆகி வரும். அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எப்படி மாறி இருக்கும், அதே சேம் சொல்யூஷன். ஓகேவா. ஸோ சேம் பொட்டேட்டோ. இப்போது என்ன ஆகியிருக்குன்னா நம்ம இங்கே பின்னு குத்தி வச்சோன்னா இங்கே இருக்கிற சால்வெண்ட்லாம் மூவ் ஆகி வெளியில் போய் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற ஹைப்போடோனிக் சொல்யூஷனோட லெவல் வந்து குறைஞ்சிருக்கும். பிகாஸ் ஆஃப் தி டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். ஓகேவா. அதனால் குறைஞ்சிருக்கும். இதே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம படித்தோன்னா இப்போது நான் எடுத்துக்கிறேன் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். சேம் கண்டெய்னர். ஆனால் நான் இப்போ வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே ஹைப்போடோனிக் சொல்யூஷனை ஃபில் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே வந்து ஹைப்பர்டோனிக், அந்த பொட்டேட்டோக்குள்ளே ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன், இந்த கண்டெய்னரில் வந்து ஹைப்போடோனிக். இந்த பொட்டேட்டோக்குள்ளே வந்து ஹைப்பர்டோனிக். அப்போது வாட்டர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் இட்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். அப்போது வாட்டர் வந்து இந்த ஹைப்போடோனிக்லேருந்து ஹைப்பர்டோனிக் தான் மூவ் ஆகும். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா அதே சேம் பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பின்னை வந்து மார்க் பண்ணியிருந்தோன்னா வாட்டர் லெவல் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஸ்மோசிஸ் அக்கரிங் ஃப்ரம் the container to the inside of the potato through the semi-permeable membrane.
ஓகேவா? இப்போது இது வந்து உள்ளே இருக்க வாட்டர் வெளியே வந்துச்சு இல்லையா, உள்ளே இருக்க வாட்டர் வெளியே வந்துச்சு. ஸோ தென் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ஆஸ்மோசிஸ். ஓகேவா? அதே வந்து இங்கே வெளியே இருக்க வாட்டர் உள்ளே போச்சு, வெளியே இருக்க வாட்டர் உள்ளே போச்சு. அப்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் எண்டாஸ்மோசிஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஃபனல், ஓகேவா, ஒரு ஃபனல். ஸோ இந்த ஃபனல் கண்டெய்னரில் வந்து நான் இப்போ வாட்டர் ஊற்றிருக்கேன், H2O. கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது. இந்த ஃபனலில் வந்து சுகர் சொல்யூஷன் இருக்குது, சுக்ரோஸ் சொல்யூஷன் ஆர் அதர்வைஸ் சுகர் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேனை வச்சு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேரியரை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ திஸ் மெம்பரேன் இஸ் செமி பெர்மியபிள். ஓகேவா? செமி பெர்மியபிள் மெம்பரேனை வச்சு நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் பேரியர் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து சுகர் சொல்யூஷன் இருக்குது, சுகர் ஆர் சுக்ரோஸ் சொல்யூஷன். வெளியே வாட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போது நார்மலாக என்ன ஆகும்னா, வெளியே இருக்கிற வாட்டர் வந்து உள்ளே சுகர் சொல்யூஷன் இருக்கிறதால வாட்டர் வந்து மூவ் ஆகி உள்ளே போகும், டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போகும், ஆஸ்மோசிஸ் ஆகி உள்ளே போகும். இதுதான் நேச்சுரலாக இந்த மெம்பரேன் வழியாக வெளியில் இருக்க வாட்டர் வந்து உள்ளே போகும். பிகாஸ் உள்ளே சுகர் சொல்யூஷன் இருக்குது, உள்ளே ஒரு சொல்யூஷன், அப்போ உள்ளே சொல்யூட் இருக்குது, வெளியே சொல்யூட்டே இல்லை, வெறும் சால்வெண்ட் மட்டும்தான், அதாவது வெறும் வாட்டர் மட்டும்தான். ஸோ சால்வெண்ட் வில் டிஃப்யூஸ் through the membrane and reach the sugar solution. ஓகேவா? இது நார்மலாக நடக்கிற விஷயம். ஆனால் இதே விஷயத்தில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபனல் என்ன பண்ணுறேன்னா, சேம் ஃபனல் தான், இங்கே வேறு மாதிரி வரைஞ்சிருக்கேன், ஐம் சாரி. ஸோ சேம் ஃபனலில் நான் இப்போ இங்கே மேலே ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒரு ப்ரெஷர் நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதே மாதிரி செமி பெர்மியபிள் மெம்பரேன்லாம் இருக்குது. ஒரு ப்ரெஷர் நான் இங்கே மேலேருந்து அப்ளை பண்ணும்போது இங்கேருந்து வாட்டர் டிஃப்யூஸ் ஆகிற வாட்டர் வந்து ப்ரிவெண்ட் ஆகிடும். வாட்டர் வந்து உள்ளே டிஃப்யூஸே ஆகாது. ஓகேவா? அதே வாட்டர் தான், பட் இட் கேன் நாட் டிஃப்யூஸ் த்ரூ தி மெம்பரேன். ஏன்னா மேலே ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெஷர்னால வாட்டர் அது வந்து இந்த ஒரு டவுன்வர்ட் ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த ஃபனலில். அதனால அந்த ப்ரெஷர்னால என்ன பண்ணுன்னா, உள்ளே சுகர் சொல்யூஷன் இருந்தாலுமே, உள்ளே வந்து சொல்யூட் இருந்தாலுமே வாட்டர் கேன் நாட் டிஃப்யூஸ் இன்டு தி மெம்பரேன். ஸோ இங்கே நான் ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் அப்ளை பண்ணி தானே இந்த ஆஸ்மோசிஸை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆர் அதர்வைஸ் ஓபின்னு சொல்லுவாங்க, ஓபி. ஸோ இட் இஸ் ஆஃப் எனி சொல்யூஷன். இந்த சொல்யூஷனோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், சால்வெண்ட்டோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் சொல்லக்கூடாது, சொல்யூஷனோட, இந்த சுகர் சொல்யூஷனோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இன் திஸ் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் எ சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு தி ப்ரெஷர் ரிக்வயர்ட் டு ப்ரிவெண்ட் வாட்டர் ஃப்ரம் டிஃப்யூசிங் இன்டு தி ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். இப்போ கம்பேர் பண்ணால் இங்கே தானே நிறைய சொல்யூட் இருக்குது, அப்போ உள்ளே இருக்கிறது ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். இங்கே எடுத்துக்கிட்டாலுமே உள்ளே இருக்கிறது ஹைப்பர்டோனிக், வெளியே வந்து ஹைப்போட்டோனிக் தானே, வெளியில் வந்து சொல்யூட்டே இல்லை சொல்லப்போனால். ஸோ வெளியே வந்து ஹைப்போட்டோனிக் ரிலேட்டிவ்லி, உள்ளே வந்து ஹைப்பர்டோனிக். ஸோ அந்த ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனுக்குள்ளே வாட்டர் டிஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் நம்ம வந்து அந்த சொல்யூஷன் மேலே அப்ளை பண்ணுறோமோ, தட் ப்ரெஷர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஃபார் பியூர் வாட்டர் இஸ் 0. ஓகேவா? அது எப்படின்னா, இப்போது அதே சேம் வெளியே எடுத்துக்கிறேன். அந்த ஃபனல் இருக்குது, ஃபனலுக்குள்ளே ஏதாவது மெம்பரேன் இருக்குது, செமி பெர்மியபிள் மெம்பரேன், வெளியவும் வாட்டர், உள்ளவும் வாட்டர். அப்போ ஏதாச்சும் டிஃப்யூஷன் நடக்குமா? நடக்காது. ஸோ நோ டிஃப்யூஷனே நடக்காது. ஓகேவா? ஸோ டிஃப்யூஷனே நடக்கலைன்னா நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணவே தேவையில்லை. 0 ப்ரெஷர், நார்மல் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்லேயே வந்து அங்கே டிஃப்யூஷன் நடக்கலை. அப்போ நம்ம மேலே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. தட் இஸ் த ரீசன் வை ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் பியூர் வாட்டர்னால் வெறும் H2O மட்டும்தான். ஸோ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் பியூர் வாட்டர் இஸ் 0. அப்படின்னா உள்ளேயும் வாட்டர் வெளியிலையும் வாட்டர் இருந்தால் தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் டிஃப்யூஷன். அதே மாதிரி டிஃப்யூஷனும் நடக்காது. அப்போது டிஃப்யூஷன் நடக்கலை, அப்போ நம்ம எந்த ப்ரெஷரும் அப்ளை பண்ணவே தேவையில்லை. அப்போது ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கலி வில் பிகம் 0.
அப்போது இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? உள்ள அந்த வாட்டர் கூட ஏதாச்சும் சொல்யூட் கலந்து அந்த சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் இன் solute concentration increases osmotic pressure. அப்போது solute concentration is directly proportional to osmotic pressure. ஓகேவா? சொல்யூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். சொல்யூட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? இதுதான் முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். ஸோ கம்மிங் டு அனதர் திங், இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அந்த சயின்டிஸ்ட் பேர் வந்து ஹாரிஸ், HARISS. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஹையஸ்ட் இன் லீவ்ஸ் அண்ட் லோவஸ்ட் இன் ரூட்ஸ். இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டால் பிளான்ட்டுக்கு கீழே ரூட் இருக்குது, மேலே வந்து ஸ்டெம்மு லீஃப்லாம் இருக்குது. ஸோ தட் லீஃபில் தான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, ரூட்டில் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குமா. ஸோ அக்கார்டிங் டு HARISS. ஓகேவா? ஜெனரலி இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து நைட் டைமில் கம்மியாக இருக்கும், ஆஃப்டர்நூன் அந்த நூன் டைமில் அதிகமாக இருக்கும். நைட்டில் வந்து ஓபி கம்மியாக இருக்கும், ஆஃப்டர்நூன் அந்த டைமில் வந்து ஓபி அதிகமாக இருக்கும் ஒரு பிளான்ட்டில். ஓகேவா? கம்பேர் வித் நைட் அண்ட் டேவை கம்பேர் பண்ணால் நூனில் வந்து அதிகமாக இருக்கும், நைட்டில் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து எந்த பிளான்ட்ஸுக்கு எவ்வளோ இருக்குது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு, அந்த சீக்வன்ஸ் பார்க்கலாம். சீக்வன்ஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோஃபைட்ஸுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா ஹைட்ரோஃபைட்ஸுங்கிற பிளான்ஸ் எல்லாமே தண்ணியில் வாழக்கூடிய பிளான்ஸ். ஸோ அதில் நிறைய வாட்டர் இருக்கும், சொல்யூட் அப்போ கம்மியாக தான் இருக்கும். அப்போ சொல்யூட் கம்மியாக இருக்குன்னா அங்கே நமக்கு வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் கம்மி. ஸோ லோவஸ்ட் இஸ் ஹைட்ரோஃபைட்ஸ், அதுக்கப்புறம் மீசோஃபைட்ஸ், அதுக்கப்புறம் ஜெரோஃபைட்ஸ், லாஸ்ட்டாக வந்து ஹாலோஃபைட்ஸ். ஹாலோனாலே சால்ட், ஹாலோஃபைட்ஸ்னால் வந்து ஹைலி சால்ட்டி என்விரான்மெண்ட்டில் வாழ்கிற பிளான்ட்ஸு. ஸோ ஹைலி சால்ட்டி என்விரான்மெண்ட்டில் அந்த பிளான்ட்ஸ் வாழும்போது அந்த பிளான்ட்ஸுக்குள்ளேயே நிறைய சொல்யூட்ஸ் இருக்கும். அப்போ நிறைய சொல்யூட் இருக்குன்னா நிறைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஹாலோஃபைட்ஸுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ தி ஹையஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஃபவுண்ட் இன் ஹாலோஃபைட்ஸ். ஹையஸ்ட் ஆஸ்மாட்டிக் ஃபவுண்ட், அந்த இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஹாலோஃபைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆட்ரிப்ளெக்ஸ் இஸ் தி ஜீனஸ் நேம், CONFERTIFOLIA. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹாலோஃபைட். ஆட்ரிப்ளெக்ஸ் கான்ஃபெரிட்டிஃபோலியா. எப்படி நமக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம், பட் தி எக்ஸாம்பிள் இஸ் ஆட்ரிப்ளெக்ஸ் கான்ஃபெரிட்டிஃபோலியா. ஓகேவா? தி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கேன் பி கால்குலேட்டட் பை வேரியஸ் மெத்தடு. ஓகேவா? இங்கே வந்து நம்ம இதில் கேசியஸ் ஸ்டேட்டில் படிச்சிருப்போம் ஃபார்முலா. அதே மாதிரி தான் இங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு MRT, அங்கே PV ஈக்குவல் டு NRT படிப்போம். அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு MRT, வேர் M இஸ் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன். ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். நம்ம PV ஈக்குவல் டு NRT அதிலே இதை அப்ளை பண்ணாலே கேஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ என்னது 0.0821. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து T இஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். T is absolute temperature. ஸோ இது வந்து ஒரு நீட் டு நோ டாபிக். இதுக்கு அடுத்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் நான் எலக்ட்ரோலைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 மோலார் NaCl எடுத்துக்கலாம், அப்புறம் 1 மோலார் குளுக்கோஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? NaCl இஸ் போலார் நமக்கு தெரியும், குளுக்கோஸ் இஸ் நான் எலக்ட்ரோலைட். ஓகேவா? NaCl அப்போ நம்ம டிஃப்யூஸ் பண்ணோன்னா நிறைய அயான்ஸ் இருக்கும், நிறைய சொல்யூட்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதே குளுக்கோஸை டிசால்வ் பண்ணும்போது குளுக்கோஸ் வந்து நிறைய அயனைஸ் ஆகாது, அப்போது அதிகமான சொல்யூட் வராது. சொல்யூட் கம்மியாக இருந்தால் இங்கே அதே ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் 1 மோலாராகவே இருந்தாலுமே இங்கே வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் திஸ் குளுக்கோஸ் இஸ் ஏ நான் எலக்ட்ரோலைட்ஸுக்கு
ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கம்மி, எலக்ட்ரோலைட்ஸ்க்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகம். இஃப் வி கம்பேர் எலக்ட்ரோலைட்ஸ் ஓகேவா. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அடுத்து வரலாம். ஸோ வென் தி வாட்டர் மூவ்ஸ் இன்டு த செல், நம்ம இங்கே படித்தோம், இதுக்கு முன்னாடி படித்தோம், இங்கே படித்தோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், வாட்டர் வந்து ஒரு செல்லுக்குள்ளேயோ இல்லை இங்கே ஒரு மெம்ப்ரேன் வழியாக செல்லுக்குள்ளே மூவ் ஆகுதுன்னா தட் இஸ் எண்டாஸ்மோசிஸ். அதே வந்து வாட்டர் செல்லுலேருந்து வெளியே வந்துச்சுன்னா எக்ஸாஸ்மோசிஸ். ஓகேவா. இது வந்து நம்ம பொட்டேட்டோ வச்சு பார்த்தோம். இதே வந்து நம்ம இப்போது ஒரு செல் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா. நான் இப்போ வந்து 3 செல் எடுத்துக்கிறேன். இது வந்து செல் நம்பர் 1. இதுக்கு செல் வால் இருக்குது, உள்ளே வந்து செல் மெம்ப்ரேன் இருக்குது. செல் மெம்ப்ரேனுக்குள்ளே புரோட்டோபிளாசம் ஆர் சைட்டோபிளாசம் இருக்குது. ஓகேவா. இது செல் ஏ. அப்புறம் இன்னொரு செல், திஸ் இஸ் செல் பி. இதுக்குள்ளே செல் மெம்ப்ரேன், அவுட்டர் மோஸ்ட் செல் வால், இது செல் மெம்ப்ரேன், இதுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்குது. திஸ் இஸ் செல் சி. செல் மெம்ப்ரேன். ஓகேவா. செல் மெம்ப்ரேன் உள்ள cytoplasm. So I am going to keep this cell in an isotonic solution. It means I am going to keep the solution, I am going to keep this cell in a solution where the solute concentration is equal to the solute concentration of cytoplasm. So cytoplasm oda solute concentration na ipo indha cell la vekka pora solution la irukka solute concentration same. ஓகேவா. அப்போது என்ன ஆகும், சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஐசோடோனிக்காக இருக்கும். அப்போ வாட்டர் வந்து எவ்வளோ உள்ளே மூவ் ஆகுதோ அவ்வளோ வாட்டர் வெளியவும் மூவ் ஆகும். ஸோ நெட் ஆஸ்மோசிஸ் ஆர் நெட் டிஃப்யூஷன் இஸ் 0 பிகாஸ் எவ்வளோ வாட்டர் உள்ளே மூவ் ஆகும் தான். அஃப்கோர்ஸ் வாட்டர் உள்ளே மூவ் ஆகும், வெளியவும் மூவ் ஆகும். ஓகேவா. இங்கே எந்த அளவுக்கு வாட்டர் மூவ் ஆகி உள்ளே போகுதோ, எந்த அளவுக்கு ஆஸ்மோசிஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் வெளியே வந்துடும். ஸோ எவ்வளோ வாட்டர் உள்ளே மூவ் ஆகுதோ அவ்வளோ வாட்டர் வெளியே வந்துடும். அப்போது நெட் டிஃப்யூஷன் ஆர் நெட் ஆஸ்மோசிஸ் வில் பி 0 இன் கேஸ் ஆஃப் ஐசோடோனிக் சொல்யூஷன். இப்போ செகண்ட் சொல்யூஷன் நான் எடுத்த சொல்யூஷன் வந்து let it be an hypotonic solution. So it means the outer solution contains less solutes compared with the சைட்டோபிளாசமில் இருக்க சொல்யூட் கான்சன்ட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது வெளியே இருக்க சொல்யூஷனோட சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மி. ஸோ ஐ எம் கீப்பிங் திஸ் செல் இன் அன் ஹைப்போடோனிக் சொல்யூஷன். ஓகேவா. நான் இப்போ பேர் வைக்கிறது எல்லாமே அந்த சொல்யூஷனுக்கு தான் பேர் வைக்கிறேன். ஓகேவா. இந்த செல்லை வந்து நான் இப்போ ஒரு ஹைப்போடோனிக் சொல்யூஷனில் வச்சேன்னா செல்லுக்கு உள்ளே வந்து நிறைய சொல்யூட் இருக்கும், செல்லுக்கு வெளியே வந்து கம்மி சொல்யூட் இருக்கும். இட் மீன்ஸ் வாட்டர் எவ்வளோ வெளியே தான் வாட்டர் அதிகமாக இருக்கும். வாட்டர் பொட்டன்ஷியல் வில் பி ஹையர் அவுட் சைட், வாட்டர் பொட்டன்ஷியல் வில் பி லோவர் இன்சைட். அப்போது ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல்லேருந்து லோவர் வாட்டர் பொட்டன்ஷியலுக்கு தான் வாட்டர் மூவ் ஆகும். அப்போது வாட்டர் வில் மூவ் இன்சைட் த செல். அப்போ என்ன ஆகும், செல் வில் பிகம் டர்ஜிட். செல் வந்து it will swell up but it will not burst because cell wall is there to protect the cell membrane. ஓகேவா. அப்போ வந்து செல் மெம்ப்ரேன் வந்து டர்ஜிட் ஆகிடும். டர்ஜிட் ஆகி இந்த மாதிரி வந்து ஸ்வெல் ஆகும். ஆனால் அது வந்து it will not burst. Okay, because of the movement of water from the hypotonic solution to the cytoplasmக்குள்ளே வாட்டர் வந்து ஹைப்போட்டோனிக் சொல்யூஷனில் மூவ் ஆகுது. பிகாஸ் இங்கே வந்து ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே லோவர் வாட்டர் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, வாட்டர் இங்கே கம்மியாக இருக்குது பேசிக்கலி டு ஸ்பீக். ஸோ வாட்டர் வில் மூவ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். அப்போது உள்ளே வந்து போகிறதால அந்த செல் மெம்ப்ரேன் வில் ஸ்டார்ட் ஸ்வெல்லிங் அப் பட் இட் வில் நாட் பர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வாலோட பேசிக் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் எனி லைசிஸ். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த செல் என்ன ஆகிடும், டர்ஜிட் ஷெல். ஓகேவா. இதுக்கு வந்து ஹையஸ்ட் டர்ஜிட் ப்ரெஷர். ஸோ த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி செல் மெம்ப்ரேன் ஓவர் தி செல் வால் இஸ் டர்ஜிட் ப்ரெஷர். ஸோ ஐசோடோனிக் சொல்யூஷனில் 0 டர்ஜிட் ப்ரெஷர் வந்து 0. ஏன்னா இங்கே வந்து எவ்வளோ வாட்டர் உள்ளே போகுதோ அவ்வளோ வாட்டர் வெளியில் வந்துடும். ஸோ இங்கே வந்து டர்ஜிட் ப்ரெஷர் வில் பி 0. ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஹைப்போட்டோனிக் சொல்யூஷனில் ஒரு செல்லை வைக்கும் போது சேம் செல் எடுத்து நம்ம ஹைப்போட்டோனிக் சொல்யூஷனில் வச்சோன்னா செல் வில் ஸ்வெல் அப், அதனால டர்ஜிட் ப்ரெஷர் வில் பி மேக்ஸிமம்.
turgid pressure will be maximum. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே மாதிரி இன்னொரு செல் எடுத்து செல் சியை வந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனில் வைக்க போகிறேன். This solution is hypertonic. Hypertonic solution வைக்கும்போது it means the solution has relatively higher concentration of solute compared with the cytoplasm. cytoplasm கம்பேர் பண்ணும்போது இந்த சொல்யூஷனில் வந்து நிறைய solute இருக்குது. அப்போது எங்கே வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும்? செல்லுக்குள்ளே தான், சைட்டோபிளாசமில் தான். பிகாஸ் இங்கே அவனுக்கு வந்து சொல்யூட் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே சொல்யூட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சொல்யூட் கம்மியாக இருக்குன்னா உனக்கு இங்கே வந்து வாட்டர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த சொல்யூட்டுக்கு தேவையான வாட்டரை மீறியும் எக்ஸ்ட்ரா நிறைய வாட்டர் இருக்கும். பட் இங்கே சொல்யூட் ஜாஸ்தியாக இருக்கிறதால, ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனாக இருக்கிறதால இங்கே சொல்யூட் அந்த ஒரு சொல்யூட்டுக்குமான வாட்டரே வந்து பத்தாமல் இருக்கும். அப்போது வாட்டர் வில் மூவ் ஃப்ரம் தி சைட்டோபிளாசம் அவுட் சைட் டு தி ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். அப்போ வாட்டர் வில் மூவ் அவுட் சைட். அப்போ என்ன ஆகும்? நமக்கு தெரியும் செல் வால் இஸ் ஏ ரிஜிட் ஸ்ட்ரக்சர். அதனால செல் வாலில் எதுவுமே ஆகாது, செல் வால் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற செல் மெம்ப்ரெயின்லேருந்து இருக்கிற எல்லா வாட்டரும் எல்லாமே சைட்டோபிளாசமில் இருக்க எல்லா வாட்டரும் வெளியே வந்துட்டு the cell will become plasmolized. செல்லே வந்து இந்த மாதிரி பிளாஸ்மலைஸ் ஆகி போயிடும். ஊர்க்கால வந்து அதிகமாக உப்பு போடுறதுக்கான மெயின் கான்செப்ட் இதுதான். ஸோ we know that இது முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ செல் become plasmolized. ஓகேவா? இங்கே வந்து டர்ஜிட் ப்ரெஷர் வந்து மினிமம் இங்கே வந்து 0 சொன்னேன், ஐசோடோனிக்கில் 0. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து ஹைப்போடோனிக் சொல்யூஷனில் வைக்கும்போது இங்கே வந்து மினிமம் நெகட்டிவ் வேல்யூ, டர்ஜிட் ப்ரெஷர் வந்து மினிமம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து இன்னொரு விஷயம் தெரியணும். இப்போ ஊர்க்கால வந்து எதுக்கு உப்பு அதிகமாக போடுறாங்கன்ற கான்செப்ட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. we know that bacteria also has a cell wall. Bacterial cell wall is made up of peptidoglycan. ஓகேவா? பிளான்ட் செல்லோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லோஸ். ஃபங்கஸோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் chitin. அனிமல் செல் do not contain any cell wall. அப்போது என்ன ஆகுனா, இந்த பாக்டீரியாவை வந்து நம்ம பாக்டீரியா ஹேஸ் அ டெண்டன்சி டு க்ரோ எவ்ரிவேர். wherever there is nutrients it will tend to grow there. ஆனால் இப்போ நம்ம ஊர்க்காலெல்லாம் வந்து அதிகமாக சால்ட் போட்டோன்னா that ஊர்க்கா will act as a hypertonic solution கம்பேர்ட் வித் இந்த பாக்டீரியாவோட சைட்டோபிளாசம் வந்து ஊர்க்காவை கம்பேர் பண்ணால் ஹைப்போடோனிக்காக இருக்கும். அப்போ நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸை கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியாவோட சைட்டோபிளாசம் வில் பி ஹைப்பர்டோனிக். ஹியூமன் செல்லோட சைட்டோபிளாசமையும் பாக்டீரியல் செல்லோட சைட்டோபிளாசமையும் கம்பேர் பண்ணால் பாக்டீரியல் செல் தான் வந்து ஹைப்பர்டோனிக். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹியூமன் செல் சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் பாக்டீரியல் செல் சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் தான் பிக்கல் ஊர்க்கா. ஓகேவா? அதனால் என்ன ஆகுனா, இந்த பாக்டீரியா வந்து if it falls on the pickle or if it tries to grow in the pickle, what happens is all the solvent, all the water present inside the cytoplasm of the bacteria will come out. As a result, the bacteria will shrink and it will die. அதனால bacteria cannot grow in pickle. This is the basic concept why there is lots of salt added to the pickle to preserve it. அதுதான் சொல்லுவாங்க, உப்பு வந்து salt is acting as an preservative அப்படின்னு. ஓகேவா? இதில் இன்னொரு அப்ளைட் ஆஸ்பெக்ட் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஹீமோக்ளோபினோட கான்சன்ட்ரேஷனில் எஸ்டிமேட் பண்ணணும்னா, ஆர்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிளட் எடுத்துட்டு பிளட்டில் வந்து ஆர்பிசிஸ், we know that RBC is having biconcave shape. ஸோ இந்த ஆர்பிசிஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்டில்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? H2O டிஸ்டில்டு வாட்டர். இந்த ஆர்பிசிஸை வந்து டிஸ்டில்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ஆர்பிசி இஸ் நத்திங் பட் ஏ அனிமல் செல் டஸ் நாட் கண்டெயின் ஏ செல் வால். தி அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயர் இஸ் செல் மெம்ப்ரேன். அப்போ என்ன ஆகும், செல் மெம்ப்ரேன் இங்கே இது வந்து டிஸ்டில்டு வாட்டர், அப்போ இதில் வந்து எந்த சொல்யூட்டுமே இல்லை. ஆனால் ஆர்பிசிக்குள்ளே நிறைய சொல்யூட்ஸ் இருக்கும். அப்போது செல் வில் ஸ்வெல் அப் அண்ட் செல் வில் பர்ஸ்ட். ஆஸ் எ ரிசல்ட் என்ன ஆகுனா, செல்லுக்குள்ளே ஆர்பிசிக்குள்ளே இருக்க ஹீமோக்ளோபின் எல்லாமே வெளியே வந்துடும். ஆர்பிசி மெம்பரேன்லாம் வந்து பர்ஸ்ட் ஆகிடும். ஓகேவா? அதனால் வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் வி கேன் எஸ்டிமேட் தி ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் இன் பிளட் மேனுவல் மெத்தடாக மெஷர் பண்ணும்போது.